ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் கஞ்சா கருப்பு ஒரு மிகுந்த துயரத்துல இருக்காரு. அதை பத்தி தான் பேச போறோம். நடிகர் கஞ்சா கருப்பு பத்தி சொல்லணும் அப்படின்னா, பருத்தி வீரன் படம் மூலயமா மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகரா வலம் வரக்கூடியவர் தான் அவரு. இன்னும் பெரிய இடத்துக்கு போக வேண்டிய அவருக்கு பாதியிலே பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறப்போ, சினிமாவுக்குள்ள நடக்கக்கூடிய நிறைய அரசியல் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அவர் பீக்ல இருக்கும்போதே அவருக்கு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் வந்தது. பிக் பாஸ் வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறமா அதுல அவரோட பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சது. அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு இன்னும் நிறைய படங்கள் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறப்போ அவருக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப அவர் திரும்பவும் பாத்தீங்கன்னா அவரோட சொந்த ஊர்லயே சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறதா தான் நமக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில கிட்டத்தட்ட சினிமா பிரபலங்கள் எல்லாருமே முதலமைச்சர் விஜய்க்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க, ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க. கஞ்சா கருப்பு அவங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய்க்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவை பாக்குறப்போ ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்தது. என்ன அப்படின்னா, கஞ்சா கருப்பு அவங்களுடைய தம்பி வந்துட்டு அதிகாலை 3 மணிக்கு டீ குடிக்கிறதுக்காக டீ கடைக்கு போயிருக்காங்க. அப்படி போன நேரத்துல ஒரு கவர்மெண்ட் பஸ்ல அடிபட்டு அவர் ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காரு. பட் பஸ் நிக்காமலே போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டீ குடிக்க போனவர் இன்னும் காணலையே அப்படின்னு சொல்லி அவங்களோட உறவினர்கள் எல்லாருமே கொஞ்ச நேரம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட உடலானது மார்ச்சுரிக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சுதான் இவங்களுக்கு தகவலே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவங்களை விசாரிக்கும் போது அதை பத்தி பெருசா யாருக்குமே தெரியல. 3 மணிக்கு எந்த பஸ் போகும் அப்படின்றத வச்சுதான் அந்த பஸ் தான் இவர் இடிச்சிருக்கு அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிருக்காங்க. இதை குறிச்சு கஞ்சா கருப்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இப்ப என்னோட தம்பியை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தான். இப்ப அவன் இல்லாம அவனோட குழந்தைங்க மனைவி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த டிரைவர் யாரு, அது எந்த பஸ் அடிச்சது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு அவங்க மேல ஒரு சரியான நடவடிக்கையும் அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனையும் கண்டிப்பா கொடுக்கணும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஏற்படுத்திட்டு போகக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும். நடிகரா இருந்து இப்போ முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய்க்கு இந்த வீடியோ பதிவை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் உங்களோட டீமை வச்சு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணணும். இன்னைக்கு சினிமா கலைஞரா நான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடையாது. நானே பணத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நலிவடைந்த கலைஞர்களுக்குன்னு நிறைய சங்கங்கள் இருக்கு. ஆனா அந்த சங்கங்கள் எதுவுமே எங்களுக்கு பெருசா உதவுறது கிடையாது. பெரிய பெரிய ஹீரோக்கள் மட்டும்தான் கோடிகள்ல சம்பளம் வாங்கி எப்பவுமே சந்தோஷமா இருக்காங்க, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுறாங்க. காமெடி நடிகனா வலம் வந்த நானு இன்னைக்கு எதுவுமே இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இதுக்கான காரணம் சினிமாவில நடந்த ஒரு சில அரசியல் தான். அதனால நீங்க இந்த மாதிரி கலைஞர்களையும் நீங்க மீட்டெடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். கண்டிப்பா என் தம்பியை ஆக்சிடென்ட் பண்ண அந்த பஸ் அந்த டிரைவர் யாரு அப்படின்றதையும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும். உடனடியா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. இப்போ அந்த குடும்பமே ஒட்டுமொத்த சோகத்துல மூழ்கி இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா யாருக்குமே நடக்கக்கூடாது. அதாவது தூக்கத்துல எழுந்திருச்சு டீ குடிச்சிட்டு வரலான்னு போயிருக்காங்க, போனவங்க திரும்பி வீட்டுக்கு வரல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பா இருக்கும். ஒருத்தர் வயசாயிடுச்சு இல்ல உடம்பு சரியில்லாம இருந்து அதுக்கப்புறமா இறக்குறாங்கன்றது வேற விஷயம். பட் எதுவுமே எதிர்பார்க்காத சடனா இறந்துட்டாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே எவ்வளவு மாதங்கள் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இன்னும் அதிகப்படியான நாட்கள் ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா யாருக்குமே நடக்கக்கூடாது. பேருந்து ஓட்டுநர்களுக்கெல்லாம் நீங்க ஒரு சரியான அறிவுறுத்தலை கொடுக்கணும். அவங்க ஒரு சரியான முறையில அந்த பேருந்தை கரெக்டா ஓட்டணும். இந்த மாதிரி எங்க நிக்கணும் எங்க போகணும் அப்படின்ற எல்லாத்தையும் நீங்க இனிமேல் மாத்தணும். பல வருஷங்களா மாறாம இருந்த விஷயம் இப்ப ஒவ்வொன்னா மாற ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் விரும்பினது இந்த மாற்றத்தை தான். இந்த மாற்றத்தை நீங்க அதிரடியா எல்லா விஷயத்திலயும் கண்டிப்பா பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க ஒரு நடிகரா இருக்கிறதுனால நானும் ஒரு சக நடிகன் அப்படின்றதுனால இந்த வேண்டுகோளை உங்ககிட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை முதலமைச்சர் விஜய்க்காக வேண்டுகோளோட வச்சிருக்காரு கஞ்சா கருப்பு. அவருடைய இந்த கோரிக்கையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் காதுக்கு போச்சு கேட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் நம்ம போன வாரத்துல பார்த்திருந்தோம். அதே காமெடி நடிகர் முத்துக்காளையுடைய மனைவி KMC ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது கரெக்டா கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவரு முதலமைச்சர் விஜய்க்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. உடனே அந்த விஷயம் முதலமைச்சர் விஜயோட காதுக்கு போயிட்டு அமைச்சர் ராஜ்மோகனை போய் நேர்ல பார்க்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான உதவிகள் என்னென்ன வேணுமோ அதையும் செய்ய சொல்லியிருக்காங்க. ராஜ்மோகன் அவர்களும் போயிட்டு நேர்ல பார்த்து அவங்களுக்கான உதவிகள் எல்லாமே செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. பட் அவங்க போயிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு
வந்த 1-2 நாள்லயே பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது. சோ அந்த வீடியோவும் பாக்குறப்போ அவ்வளவு ஒரு வேதனையை கொடுக்கிற விதமா இருந்தது. ஏன்னா சரி இவ்வளவு பெரிய நமக்கு உதவி கிடைச்சிருக்கு, எப்படியாவது சரியாயிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில அவங்க இருக்கும்போது திரும்பவும் சடனா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றப்போ அதை யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவங்க இறந்து முடிச்சு அந்த சடங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாவும் முத்துக்காளை அவர்கள் முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, நான் வந்து ரொம்ப நாளா தனியாவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், மேபி நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாவது நீங்க உடனே ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, இவங்களை காப்பாத்திருக்கலாம், எனக்கு அந்த நேரத்துல தோணல, நான் வந்து கடைசி டைமிங்ல தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன், ஆனா கேட்ட உடனே எனக்கு கிடைச்சது, வந்து எனக்கு எல்லாமே பண்ணாங்க, நல்லாயிடுவாங்கன்ற நம்பிக்கையில இருக்கிறப்போ இப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் உங்க மேல எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, உங்க காதுக்கு வந்தவொடனே அந்த விஷயத்தை நீங்க வந்து எனக்காக செஞ்சுக்க, அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி உருக்கமான ஒரு வீடியோ அவர் போட்டிருந்தாரு. சோ இந்த மாதிரி கலைஞர்கள்லாம் நம்ம சினிமாவில பார்த்து அவங்கள ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கோம், கைத்தட்டி சிரிச்சிருக்கோம், அவங்கள வந்து நாம ரசிச்சிருக்கோம். ஆனா அவங்களுடைய நிஜ வாழ்க்கையில நிறைய சோகங்கள், நிறைய கஷ்டங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நாம சினிமால பார்க்கக்கூடிய டாப்ல இருக்க ஹீரோ ஹீரோயின்ஸ் மட்டும் தான் ரொம்ப பெரிய லெவல்ல இருந்துட்டு இருக்காங்க. மத்தபடி சைடு ஆக்டர், சப்போர்ட்டிங் ஆக்டர் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட கண்ணுக்கு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கடைசி காலம் அப்படின்னு வரும்போதுதான், அவங்க ஏதாவது ஒரு வீடியோ போடும்போதுதான் ஐயோ இந்த நடிகரா, இந்த நடிகையா இப்படி இருக்காங்களே, அவங்களா இது அப்படின்ற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே மாறி போகுது. சோ அவங்களுக்கான உதவிகள் எதுவுமே கிடைக்காம ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் செலவுக்கு கூட காசு இல்லாம நிறைய நடிகர்கள் இறந்து போறாங்க. அதையும் நாம வந்து அன்றாட வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். சோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் எந்த ஒரு நடிகர்களுக்கும் நடக்கக்கூடாது. சோ ஏதாவது ஒரு சங்கங்கள் அமைச்சு உடனே இந்த மாதிரி நலிவடைந்த கலைஞர்களை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்றதுதான் மத்த சினிமா ஆர்வலர்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா இருக்கு. சோ கஞ்சா கருப்பு அவங்களுடைய தம்பியை இழந்து வாடக்கூடிய அவங்க குடும்ப உறவினர்கள் எல்லாருக்குமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க நண்பர்கள் எல்லாருமே. அந்த வகையில ஃப்ரெண்ட்வுட்ஸ் டீம் சார்பாகவும் பிரார்த்திக்கிறோம்.